இல்லை அவங்க அப்பாவோட சுயரூபத்தை கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிலாவோட கல்யாண கதையை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்ச மனோகர் என்னென்ன வில்லத்தனம்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அப்பா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், நம்ம கல்யாண கதை பற்றி எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சோழன்கிட்ட சொன்னாங்க. உடனே சோழன் ரொம்பவே ஷாக்காகி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அப்பா எதுவுமே சொல்லலை, நீ ஏன் பொண்ணுடா, உனக்கு பிடிக்கலன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட பற்றியாடா அப்படின்னு சொல்லி பெருமையாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விட்டுருதாங்க. உடனே நிலா காலையில் எழுந்து வெளியே வராங்க. அப்போது மனோகரும் தேனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவை இங்கே வாடா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி மனோகர் கூப்பிடுறாங்க. நிலாவும் வராங்க. வந்தோடனே என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லைடா, நம்ம சொத்து எல்லாம் திருவண்ணாமலையில் தான் இருக்குது, நம்ம திருவண்ணாமலைக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட யாருக்குன்னே சொன்னேன்லப்பா, எனக்கு சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைடா, நம்ம சொத்தெல்லாம் திருவண்ணாமலையில் இருக்குது, ஒன்று நீ பெங்களூரில் வேலை பாரு, இல்லை அப்படின்னா திருவண்ணாமலையில் வேலை பாரு, பெங்களூரில் தான் நம்ம சித்தப்பா வீடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் வரல, நான் ப்ராஜெக்ட்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், நான் அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தேன்னு சொல்கிறாங்க, நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, நாங்கள் ஏதாவது ஒன்றா செஞ்சோமா, உன் நல்லதுக்காக தானே நாங்கள் அங்கே கூப்பிடுறோம், எங்கள் கூட எனக்காக என் கூட வாமா அப்படின்னு சொல்லி தேனும் சொல்கிறாங்க. எல்லாம் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ சோழன் நிலான்ட்டு வராங்க. நீ எதுக்கு தம்பி இங்கே வர, இனி இங்கே வராத, உன்னை பற்றி எல்லா உண்மையும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் சும்மா இருக்கேன்ல, வேறு ஒரு வீடாக இருந்தால் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய பிரச்சனையே பண்ணியிருப்பாங்க, இனி நீங்கள் வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நிலா ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே மனோகர் சொல்கிறாங்க, இது வேறு வீடாக இருந்தால் இப்படி இருப்பாங்களாம்மா, இவ்வளோ தப்பும் பண்ணிவிட்டு எவ்வளோ அசால்ட்டாகவே இங்கே வாரான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, இனி உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இனி நீங்கள் இங்கே வராதிங்க சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேனும் ஆமாப்பா, இனி டிவோர்ஸ் தான் வாங்கிட்டீங்களா, அவள் வேலையை அவள் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோழனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நிலா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க. உடனே சேரனும் மூஞ்சி தொங்கப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ சேரன் இருக்காங்க. சேரன் என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைண்ணே, நான் இப்படி நிலா வீட்டுக்கு போனேன், அவங்க என்ன திட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட நல்ல விதமாக தான்ட்டா பேசினாரு, உன்கிட்ட ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உன்கிட்ட நல்ல விதமாக பேசுனார், உன்கிட்ட எப்போ பேசினார் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, இல்லைடா நான் நிலாவை பார்க்க போனேன், அப்போ என்ன தான் அவர் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருந்தார், அப்போது என்ன விஷயம், எதுக்கு சோழனுக்கும் நிலாவுக்கும் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் எதுவுமே சொல்லாமல் தாண்டா இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் பெத்த அப்பனாக இருந்துட்டு எனக்கு இது கூட தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாருடா, அதனால நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒன்றால் தானே எல்லா பிரச்சனையும் வருது, நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது அவர் எதுவுமே சொல்ல, இப்போ தான் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோவமாக சோழன் சேரனை திட்டுறாங்க. அப்புறம் சோழன் சொல்கிறாங்க, உங்ககிட்ட யாராவது கொஞ்சம் சாஃப்டாக பேசினா போதுமே, உடனே எல்லா உண்மையும் நீ போய் சொல்லிடுவிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே வானதியை காட்டுறாங்க. வானதி கையில் ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஃபோன் வருமா மெசேஜ் வருமா அப்படின்னு சொல்லி எதுவுமே வரல. உடனே வானதியோட அம்மா வா இங்கே சாப்பிட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. போமா தூர அப்படிங்காங்க. எதுக்குடி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படியே அவங்க அப்பா வராங்க, வானதியோட அப்பா. ஏம்மா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வானதியும் அங்கே ஹோட்டலில் நடந்தது எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. உடனே நீ பண்ணது தாம்மா தப்பு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இது பண்ணும்போது நீ அவங்கள கேட்டிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா சொல்லிகிட்ருக்காங்க. இல்லைப்பா, ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு சட்டை போட்டுட்டு வந்த பிறகு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புமா அப்படிங்கிற மாதிரி வானதியோட அப்பா சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நிலாவையும் சேர்த்து ஏசிட்டு வந்திருக்க, அந்த பிள்ளை ஒன்று என்ன பண்ணுச்சு அப்படி அவனுக்கு அப்படிலாம் பேச தெரியாதுப்பா, நிலா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி வானதி அப்பாட்ட சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வானதியோட அம்மா
உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையன் படுற பாடு என்னன்னு எங்களுக்கு தான் தெரியல. உன்னை வச்சுட்டு நாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த பையன் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறானோ தெரில அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நிலா பொண்ணு உடனே என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதி சொல்கிறாங்க, ஆமாம் உன் பெத்த பொண்ணை விட நீ எல்லாருக்கும் வேறு எல்லாருக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் இதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கான எபிசோடில் ப்ரோமோவில் என்ன நடக்குன்னா, தேனும் மனோகரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நிலா கதவு திறந்துட்டு வர பார்க்குறாங்க. உடனே தேனு கேட்குறாங்க, நிலா வரலன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோகர் சொல்கிறாங்க, நிலா வரலன்னா தரன்னு இழுத்துட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது, நம்ம அப்பாவா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. உடனே உள்ள போய் சோழனுக்கு கால் பண்ணி, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், என்னை திருவண்ணாமலைக்கு கூட்டு போக தான் பிளான் போட்டுட்ருக்காங்க, என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டு போயிருங்க சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இன்னும் பல ட்விஸ்ட்டுகளோடு இந்த நாடகம் தொடரப்போகுது. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.